தேவனுடைய ஆற்றல் என்பது நம்ம அளவிட முடியாது இல்லையா? அவர் எங்கும் நிறைந்திருப்பார். அவரால் மட்டும்தான் முடியும் இல்லையா? அவர் அமெரிக்காவில் இருக்கிறார், இப்போ இங்கேயும் இருக்கிறார். அவர் இந்த உலகம் முழுவதும், உலகம் உருண்டையாக இருந்தாலும் அந்த உருண்டையை அவர் ஒரு ஆள் பார்க்க முடியும். இந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் பார்க்க முடியும், அந்த பக்கம் இந்த பக்கம் முடியும், ரெண்டு பக்கமும் அவரால் பார்க்க முடியும் இல்லையா? அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறாரு. எதை நினைச்சா அவர் சிருஷ்டிக்கலாம், எதை நினைச்சாலும் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லம் இருக்கிறது. இப்படி பலவிதமான அவருக்குள்ள பல ஆற்றல் இருந்தாலும் கூட விழுந்து போன மனிதனை தூக்கி மறுபடியும் அந்த இடத்துல நிறுத்துவதற்கு அவரால் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியல. ஆனால் அவருடைய சக்தியிலே ஒரு மாபெரும் சக்தி இருக்குமானால் அதுதான் அன்பு. ஹல்லேலூயா! அந்த அன்பை கொண்டு தான், அந்த மாபெரும் சக்தியை பயன்படுத்தி தான் விழுந்து போன இந்த உலகத்தை ஆண்டவர் மீண்டும் தூக்கி நிறுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! வேறு எதையும் பயன்படுத்தி அவருடைய வல்லமையான காட்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருத்தவே முடியாது. ஹல்லேலூயா! இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். அதாவது நிபந்தனையற்ற அன்பு என்ன செய்கிறது என்றால் நிபந்தனையற்ற கீழ்ப்படுதலை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய அன்பு என்பது ஆகாபி அன்பு, நான் நிபந்தனையற்ற அன்பு. எதையுமே எதிர்பார்க்காம அன்பு செலுத்தினதுனால தான் அந்த தெய்வத்தை உணர ஆரம்பிக்கும்போது நம்ம ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் நாமளும் அவர் கீழ்ப்படிய ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா! கீழ்ப்படியாத இந்த உலகத்தை தேவன் கீழ்ப்படுதலை இழந்து போன, கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்தை பாவத்துக்கு கொண்டு வந்த அந்த ஆதாமுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் கீழ்ப்படுகிறவராய் வந்தார். ஆனால் எப்படி அவர் கீழ்ப்படுகிறவர் வந்தானா, இந்த பிதாவுடைய நிபந்தனையற்ற அன்பை உணர்ந்து கொண்டார் அவர். ஹல்லேலூயா! அந்த பிதாவுடைய நிபந்தனையற்ற அன்பை உணர்ந்து கொண்டபடினாலே நிபந்தனையற்றவராய் அவருக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா! இது செஞ்சனா அதை செய்யறேன்னு சொல்லிட்டா இயேசு வந்தார்? வரல. அதாவது பிதாவுடைய முழு அன்பையும் புரிந்தவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா! பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்காக எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தார். அவன் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் இது எனக்கு கிடைக்கல, ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அவனுடைய தேவைகளை அறிந்தவராய், இந்த மனிதனை நான் உண்டாக்குற அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும். ஹலோ, நான் சிருஷ்டிக்கிற என் சாயெல்லாம் சிருஷ்டிக்கிற மனிதனுக்கு அவன் என்னடா தேவையில்லான்றது, அந்த தேவைகளை படித்த பிறகு தானே ஆண்டவர் மனிதனை படிக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு ஆண்டவர் நல்லவராக இருப்பார். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் மனிதனை படிக்கிறாரு இல்லையா? மனிதனை படித்தார், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனாலும் அந்த படைத்த பிதாவுடைய அன்பை யார் அறியலை? மனுஷன் அறியலை. அதை அறிவதற்கு முன்பாகவே, அந்த அன்பை உணர்வதற்கு முன்பாகவே தான் அவன் என்ன பண்ணுறான்? பாவத்தில் விழுந்துட்டான். அந்த அன்பை உணர்ந்திருந்தால், அறிந்து கொண்டிருந்தால் ஆதாம் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா! இல்லையா? அதுக்கு தான் ஆண்டவர் உறவை வைத்திருந்தார். ஹல்லேலூயா! தினந்தோறும் வந்து அவனோட பேசி அவரோடு பேச இந்த தெய்வத்தை இந்த ஆதாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவாய் உன்னை நேசிக்கிற அந்த அன்பை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மனிதனை படைத்தவனுடன் உறவாடினார். அவன் அன்பை புரிந்து கொண்டு இருந்தால் அவன் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா! உண்மையாக சொல்கிறேங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள்ன்ற அந்த அன்புக்கு முன்னாடி நீங்கள் அதை தாண்டி எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. இன்றைக்கி என்ன இருவர் பாவத்தில் விழுந்துட்டாங்களே வாலிப பிள்ளைகள், அதை ஏன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஏன் இந்த பிள்ளைகள் போய் இப்படிப்பட்ட காரியங்கள் விழுறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் அன்பு இல்லாததான் ஒரு குறை. அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகள் மீது செலுத்த வேண்டிய விதத்தில் அன்பு செலுத்துறதில்ல. படிப்பு பணம் கொடுத்துட்டேன், நல்லா சோறு போட்டேன், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன், இதுதான் அன்புன்னு நினச்சிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தேவையில்லைங்க வாங்கி கொடுத்துட்டா அன்புன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, அது மாத்திரம் அன்பு இல்லை இல்லையா? ஏதோ எதிர்பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் பைக் வாங்கி தரேன், நீ பாஸ் பண்ணால் பைக். அன்பு தான், அவங்க பிள்ளைய நேசிக்கிறாரு தாங்க. ஆனால் நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நான் பைக் வாங்கி தரேன்.
பாஸ் பண்ணுறியோ இல்லையோ நான் உனக்கு பைக் வாங்கி தருவேன். ஹல்லேலூயா. இது வேற. ஏன்னா என் புள்ள நீ, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ பாஸ் பண்ணாலும் ஒன்று தான், எனக்கு பாஸ் பண்ணாட்டியும் ஒன்று தான். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. அதனால் உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். அதனால் நான் உனக்கு பைக் வாங்கி தரேன்றது தான் என்ன அன்புனா, எதிர்பாராத நிபந்தனையற்ற அன்பு. இந்த நிபந்தனையற்ற அன்பு என்ன செய்கிறதுனா, அந்த நிபந்தனையற்ற கீழ்ப்படுதலை ஒருவனுக்கு உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அந்த பிதாவுடைய நிபந்தனையற்ற அன்பை இயேசு ருசித்தபடினால தான், நிபந்தனை இல்லாமல் நான் போகிறேன் ஆண்டவரே உன் காரியமாகன்னு சொல்லி அவரா முன் வந்து இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பிதா அனுப்பல, இயேசு வருகிறாரு. ஏன்னா பிதாவுடைய உள்ளத்தை அவர் உணர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுறாங்க, கேட்காமலாம் வாங்கிடலாம், தெரியுது நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்களே இவங்க அப்படின்னும் போது, அந்த நேசிக்கப்பட்ட மனிதோட உள்ளம் எப்படி மாறுன்னா, இவங்க நமக்காக இவ்வளோ நேசிக்கிறாங்களே, நாம் இவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே, இவ்வளோவா அன்பு செலுத்துகிறாங்களே, நாம் இவங்களுக்கு ஒன்றுமே இவங்கள பற்றி நினச்சி கூட பார்க்கலையே, நம்ம பாட்டு போகிறதும் வருதுமா இருக்கிறோமே, இவ்வளோவா நம்ம மீது அன்பு காட்டுறாங்களே அப்படின்னும் போது, அப்போ ஒரு 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 கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்பு செலுத்துறவங்களே கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ அன்பு செலுத்துற நாம இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல, எதுவுமே கேட்க மாட்டுறாங்களே, எதுவும் கேட்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம உணர்ந்து நம்மளாம் செய்யணும். அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றத அவங்கள கேட்டு இல்லை, கேட்காமல நாம் அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுன்ற ஒரு உணர்வு வருமா இல்லையா? நிச்சயமாக வரும் இல்லையா? அப்போது அந்த உணர்வு வந்த பிறகு, இப்போ தன்னை நேசிக்கிறவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்க ஆசை என்ன விருப்பம் என்பதை நேசிக்கப்பட்ட ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க இதுதான் விரும்புகிறாங்க, இதுதான் ஆசைப்படுறாங்க, இது நடந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் போது, அதை தானாக முன் வந்து நிபந்தனை இல்லாமல் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்ய வல்லவர்களாக மாறுறாங்க. ஹல்லேலூயா. இந்த சிஸ்டம் தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்த சிஸ்டம். ஹல்லேலூயா. முதலாவது தன்னுடைய முழு அன்பையும் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தம்மை முழுமையாய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அந்த அன்பு இவர் முழுமையை உள்வாங்கி கொண்டார். அந்த அன்பு என்னன்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. அந்த அன்பை தான் இந்த உலகத்துக்கு வந்து காட்டினார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்கிறேன், தேவனுடைய ஒரு பவர், மிகப்பெரிய பவர், நிறைய பவர் இருக்குது அவருக்கு. நிறைய ஞானம் ஒரு பவர், சிருஷ்டிப்பு ஒரு பவர் இல்லையா? அவர் வந்து அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும், எல்லா சக்தியும் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் எல்லா சக்தியை காட்டலாம் ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குமானால் அதுதான் அன்பு. அதுதான் அன்பு இல்லையா? வேற எல்லா சக்தியை வச்சும் இந்த விழுந்து போன மனிதனை மாற்றுவதற்கு அவனுக்கு என்ன மிரக்கல் செஞ்சாலும் அவன் வந்து திருப்பி பாவத்தில் விழுந்து போகிறான். எத்தனை நன்மையை செய்தாலும் அவன் என்ன பண்ணுறான், திருப்பி பாவத்தில் விழுந்துறான். ஏதாவது கொடுத்தாலும் திரும்பி அந்த பாவத்தில் மீட்கிறதுக்கு வேற வழியில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை இயேசுவுக்கு காண்பித்து, இயேசு அந்த அன்பை உணர்ந்து கொண்டு இந்த மக்கள் மேலே, அதாவது பிதா வந்து இவர் என்னுடைய நேச குமாரன், செல்ல பிள்ளையா இருந்தாராம். அவ்வளவா அந்த மகனை நேசித்தபடினால பிதாவுடைய அன்புனால உருகி போன இயேசு, ஆனால் பிதாவுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, இந்த விழுந்து போன மனுக்குலத்தை மீட்க வேண்டும், நான் என்னுடைய நேசத்தை அவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். பிதா இறங்கி வர முடியாது, அவர் எப்படி இருக்கிறாரு, சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார். அவர் இறங்கி வந்து மனிதனை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. அப்போது இயேசு அதை உணர்ந்து கொண்டு மனிதனாக இறங்கி வந்து அந்த பிதாவின் அன்பை முழுவதுமாய் தரித்தவராய், புரிந்து கொண்டவராய், அவர் உள்ளத்தை பார்க்குற இந்த மனுக்குலத்தை குறித்து இவ்வளவு ஏக்கமுடையவராக இருக்கிறாரு இந்த பிதா, இவர்களை குறித்து இவ்வளோ கரிசனமுள்ள இருக்கிறாரு, இவர்களை எப்படியாவது மீட்க வேண்டுமென்னு ஒரு ஆசையாக இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய உள்ளத்தை உணர்ந்து கொண்ட. ஏன்னா பிதாவுடைய அன்பை ஒரு ருசித்தபடினாலே என் அப்பாவுடைய ஆசை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஹலோ, நீங்கள் உண்மையாக உங்கள் பிள்ளைகளை அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு 100% அங்கே கீழ்ப்படிவாங்க. அவங்களால கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா.
இந்த ரகசியத்தை தான், இந்த சிஸ்டம் தான் இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி தேவன் செய்யாத அற்புதமே இல்லை, இல்லையா? செங்கடலை பிளக்கிறாரு, வானத்தில் மன்னாவை கொடுக்குறாரு, கண்மாலையை பிளக்கிறாரு, 10 விதமான வாதைகள். நீங்கள் பைபிள் எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய மிரக்கெல்லாம் நடக்குது. இந்த மனுக்குலத்தை ஆண்டவரால் மாற்ற முடியல. கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நுரக்கப்பட்டு ரத்தம் சிந்தி காயங்களுடன் தூங்கின இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே இன்றைக்கு கிட்டத்தட்ட 350 கோடி மக்கள் இந்த கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ வல்லமையை காட்டி மனுக்குலத்தை ஒன்றும் பண்ண முடியல. அன்பை வைத்து தேவன் இந்த உலகத்தை மாற்றி கொண்டு இருக்கிறார். அன்பால் முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா! அன்பு மாபெரும் சக்தி. எப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்களையும் அதை மாற்றிவிடும். ஹல்லேலூயா! அதாவது ஒரு குடிக்கார புருஷன் ஒருத்தனுக்கு இருந்தான். டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது. அந்த அம்மா எப்படியோ அவருக்கு எப்படியோ கடன் உடனே வாங்கி அவருக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சிடும். ஆனால் சர்ச்சுக்கு போகுது. இந்த வீட்டுக்காரர் பொண்டாட்டி பற்றி அக்கறை இல்லை, போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு ஒழுங்காக கொடுக்கறதில்ல. டெய்லி குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறது. தினமும் குடிச்சிட்டு வருது. குடிச்சிட்டு வந்தாலும் அவனுக்கு நல்ல விதத்தில் சோறு போட்டு துணி துவச்சி வச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டு, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடும். இப்படியே பண்ணிட்டு இருந்தான். இந்த மனைவி தன்னுடைய கடமைகளே உண்மையாக உத்தமமாக, ஏன்னா கர்த்தருடைய அன்பு அவளுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா! அவள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், அன்பால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு அவள் நல்லா விளங்கிட்டா போல இருக்கு. தன் புருஷனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தான். ஒரு நாள் குடிக்கல. ஒரு நாள் குடிக்காமல் இருக்கும்போது தான், அப்போ தான் எல்லாமே அவனுடைய தெளிவாக இருக்கிறான். அப்போ தான் குடியில் போதையில் ஒன்றும் தெரியல, அப்படியே போதையிலே இருக்கிறது. ஒரு நாள் குடிக்காமல் இருந்தான் பாருங்க. அன்னைக்கு தான் தன் மனைவியை கொஞ்சம் பார்க்குறான். நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறோம், ஒழுங்காக காசு கொடுக்கறதில்ல, திட்டுறோம் அசிங்கமாக. இந்த பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க எப்படி தான், அப்போ தான் உணர்றான். இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறா, இவ்வளோ நமக்கு அப்படி இருந்தும் கூட நம்ம இவ்வளோ தொல்லை கொடுக்குறோம். இவ்வளோ இருந்தும் இதோ வேறு ஒரு மனைவி இருந்தால் இந்நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஓடி போயிடுவோம், இல்லை நம்மளை துரத்திடுவான். ஆனால் இவ்வளோ தொல்லை கொடுத்து கஷ்டம் கொடுத்து கூட இந்த மனைவி நமக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறா, நம்மளை நேசிக்கிறா. இது என்ன ஒன்றுமே புரியல அவனுக்கு. அப்போ தான் யோசிக்கிறான், இவ்வளோ நாள் புரியாதுதான், அன்றைக்கி தான் புரியுது. ஏன்னா குடி இல்லை அன்றைக்கி. கொஞ்சம் யோசித்து பார்க்குறான். அப்போ தான் சிந்தித்து பார்க்குறான், இந்த மனைவியால் மட்டும் எப்படியே முடிகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் கேட்குறான், என்னம்மா நான் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறேன், திட்டுறேன், இன்றைக்கி நான் குடிக்காமல் இருக்கிறேன், இப்போ தான் எனக்கு புரியுது, நீ எப்படி இவ்வளோ செஞ்சோம், நீ என்னை திட்டுறதே இல்லையே, என்னை அடிக்கிறதே இல்லையே, நீ எனக்கு ஒரு குறையும் வைக்கிறது இல்லை, நான் உள்ட்டியே கவனிக்கிறது இல்லை, ஆனால் நீ இவ்வளோ பொறுப்பாக இருக்கிற, இது எப்படி உன்னால் முடியுதுன்னு. அப்போ சொன்னலாம், இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா! அவருடைய அன்பு என் மேலே இருக்கிறது. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு அவனு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்குது, நான் உன்னை நேசிக்கிறேன். அப்படியா? இவ்வளோ நல்ல கடவுளை நீ வணங்குறதுனால தான் எனக்கு இவ்வளோ சேவை பண்ணுறியா? அப்படின்னா நீ என்ன பண்ணு, என்னையும் இந்த வாரம் அந்த ஆலயத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு அவனாக கேட்டு அந்த ஆலயத்துக்கு போனானா. அங்கே போய் பார்த்தா அவன் வாழ்க்கையே மாறிடுச்சான். ஹல்லேலூயா! அவன் தான் உணர்றான், நம்ம எவ்வளோ ஒரு கெட்டு போன வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம். கர்த்தர் அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா! அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஒரு முறை வாசித்தில்லமா 13ஆம் அதிகாரம் 1 அற்புதமான வேத பகுதி. நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை.
அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. இந்த வசனங்களை ஒவ்வொரு வார்த்தையா நிறுத்தி வாசிக்கணும். ஏன்னா கவனிக்கணும் ஜனங்க. கடகடன்னு ஓடுற வசனம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயத்தை குறிக்கிற ஒரு ஒரு அற்புதமான அந்த வேத பகுதி. அன்புனா நமக்கு என்னென்னு புரியணும் இல்லையா? ஏன் வீட்டில் சண்டை குழப்பம்லாம் வருதுன்னா இதை படித்து நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்களா நம்மளால் சண்டைலாம் போட முடியாது. வாசிங்க மறுபடியும். அன்பு நீடிய சாந்தமும் நீடிய சாந்தம், தயவும் உள்ளது தயவு உள்ளது. ஆ அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, சினமடையாது, தீங்கு நினையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். என்னங்க எத்தனை விளக்கங்க ஒரு அன்புக்கு. இந்த அன்புன்ற ஒரு குணாதிசயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம் வந்து கடவுளை போல மாறிடுவோம். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீயும் அன்பாக இருந்தனா கடவுளை போல அநேகர் உங்களை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த அன்பு புரிஞ்சிருச்சுன்னா நம்மளை வந்து கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அன்பிலே தேவன் இருக்கிறார். அன்பிலே தேவன் இருக்கிறார். பாருங்க, அடிக்கடி சொல்கிறது தான். ஆனாலும் நல்லது 1000 கூட சொல்லலாம். 1000 முறை எத்தனை முறை சொல்லலாம், தப்பே கிடையாது. கெட்டதை ஒரு முறை சொல்கிறத காட்டிலும் நல்லதை 1000 இல்லை 1,000,000 முறை கூட திரும்ப திரும்ப சொல்லலாம். அதனால் நன்மை தான் உண்டாகும் இல்லையா? 2 பேர் வயல் நிலம் வைத்திருந்தாங்களாம். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டவன், ஒருத்தன் ரட்சிக்கப்படாதவன். ரட்சிக்கப்பட்டவனுடைய வயல் நிலம் கொஞ்சம் மேடாக இருந்தது. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வயல் நிலம் கொஞ்சம் கீழே இருந்தது. ரட்சிக்கப்பட்ட மனிதன் வயலுக்கு போய் தினந்தோறும் அதிகாலையில் போயிட்டு அவன் ஏற்றம் எரித்து அந்த நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவானா. நிறைய நல்லா பாய்ச்சிட்டு வந்துடுவானா. அந்த பக்கத்து நிலம் வைத்திருக்கிறவன் ஒரு பொறுமையாக போய் காலையில் அந்த நிலத்திலேருந்து கொஞ்சம் ஓட்டை போட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம இப்படி வர மாதிரி செஞ்சிடும். ஏன்னா அது ஹைட்டாக இருக்குல்ல, கொஞ்சம் ஓட்டை போட்டு அப்படி என்ன பண்ணுறோம், அப்படியே இறங்கி இந்த நிலத்துக்கு வந்துடும். இவர் கஷ்டப்படாமல் என்ன பண்ணவர், அந்த நிலத்தில் இருக்கிற தண்ணீரெல்லாம் ஓட்டை போட்டு இவர் நிலத்துக்கு ஏற்றுவார். அப்புறம் இவன் கொஞ்ச நேரம் பொறுத்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு மறுபடியும் நிலத்தை பார்க்க போகும்போது அவன் நிலத்தில் தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கும். எல்லாம் நிலமும் தண்ணீரும் இந்த நிலத்துக்கு வந்திருக்கும். அப்போது அவங்க அங்கே ஒன்று தெரிஞ்சு போச்சு, நம்ம பக்கத்து நிலத்தில் நிலம் வச்சிருக்கிறவன் நம்ம கஷ்டப்பட்டு இந்த வீத்துற அந்த தண்ணியெல்லாம் இவன் என்ன பண்ணுறான், இவன் நிலத்துக்கு திருடி எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அவன் ஒன்றுமே கேட்கல. அந்த ஆளை, ஏன்பா நான் கஷ்டப்பட்டு காலையில் வந்து தண்ணி ஏறி பாய்ச்சிறேன், நான் நீ வந்து இந்த தண்ணியெல்லாம் இப்படி ஓட்டை போட்டு எடுத்துக்கிற, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த தண்ணி இறைக்கிறேன், நீ பண்ணுறது கொஞ்சமாக தான் நியாயமா? உன் நிலத்துக்கு நீ இறைச்சிக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு என் நிலத்தை இறைக்கிறத நீ இப்படி திருடுற நியாயமான்னு கேட்டு இருக்கணும். அவன் கேட்கல. ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தேவ அன்பினாலே ஜெயிக்கிறவன், தெய்வ அன்பை உணர்ந்து கொண்டவன். பாருங்கள், அவன் கேட்டிருந்தா என்ன இருக்கலாம், ஒரு சண்டாக இருக்கும். ஒரு வேலை நம்ம பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு அவன் அதை விட்டுட்டு இருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். ஆனால் இவன் என்ன செய்தான்னு அவன் அதை பற்றி கேட்கவில்லை. இவன் காலையில் மறுபடியும் போய் எப்போதும் போல், அது எப்போ தெரிஞ்சிச்சோ இவன் தண்ணி திருடுறான்னு, இவன் போய் காலையில் அவன் நிலத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சிறான், தன்னுடைய நிலத்துக்கு 2 நிலத்துக்கும் தண்ணீர் ஃபுல்லாக பாய்ச்சிட்டு வரான். இப்போ தண்ணீர் திருடுறதுக்கு எப்போதும் போல் போகிறாரு. அப்புறம் இவர் வந்த பிறகு போய் பார்த்தா அந்த நிலத்துல தண்ணி இருக்குது, இந்த நிலத்துல தண்ணி இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, 1 நாள் 2 நாள் தினமும் போய் பார்க்குறான். தினமும் அந்த நிலத்துக்கும் இந்த நிலத்துக்கும் தினமும் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. தினமும் போய் இந்த நிலத்தை பார்க்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் என் நிலத்துக்காக கஷ்டப்படுறாங்க. நான் பட வேண்டிய கஷ்டத்தை யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க. நான் தான் என் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், யாரும் எனக்காக கஷ்டப்படுறாங்களே. அப்போ தான் அவனுடைய அந்த காரியங்கள்லாம் புரியுது. அந்த அன்பு அப்போ தான் புரியுது. என் மேலே ஒரு அன்பு இல்லாமல் இதை யாராவது பண்ண முடியுமா? என்னை வெறுக்கிறவன் எனக்கு இப்படி செய்ய முடியுமா? என்னை யாரோ ஒருத்தர் நேசிக்கிறவன் தானே எனக்காக கஷ்டப்பட முடியும். அப்படி யார் கஷ்டப்படுறான்? பக்கத்து நிலத்துக்காரனுக்கு என்னங்க தொடர்பு? அவன் சொந்தமாக மாமானா மச்சமா அப்படி இருந்தால் ஒரு நாள் என் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சலாம். தினமும் என்னுடைய நிலத்துக்கு ஒருவன் எப்படி தண்ணீர் பாய்ச்ச முடியும்? அவன் என்னை நேசித்தால் வழி அப்படி பண்ண முடியாது. அதை நேசிக்க காரணம் என்ன?
அவனுக்கு துரோகம் செய்து அநியாயம் செய்து அவனை நேசிக்கிறான்னு சொல்லி இந்த கேள்வி அவனை ரொம்ப உருக்கி உடைச்சிடுச்சு. தினந்தோறும் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போது இது காரியம் அவன் உள்ளத்தை உடைச்சின்னு வரைக்கி நடு ராத்திரியில் போய் அவன் வீட்டுக்கு கதவை தட்டுறான். அவன் பார்த்தா நடுராத்திரி யார கதவை தட்டுறதுன்னு கதவை திறந்தா இவன் பக்கத்து நிலத்துக்கார வந்து நிற்கிறான். எனக்கு தூக்கமே வரமாட்டேது. ஏன்பா தூக்கம் வரல? நான் உன் நிலத்துக்கு தண்ணி திருடினது உண்மைதான், நான் அதை தெரிஞ்சு கூட அதுக்கப்புறம் நீ தினமும் என் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிறிய, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்னை ஒரு கேள்வியும் கேட்காம என்னை திட்டாமல் எப்படிப்பா என் நிலத்துக்கு உன்னால் தண்ணீர் பாய்ச்ச முடியுது? எப்படிப்பா எனக்கு நான் உனக்கு அநியாயம் பண்ண எனக்கு எப்படியா நல்லது உன்னால் பண்ண முடியுது? எப்படி உன்னால் இது முடியுது? சொன்னால் இயேசு என்னை நேசிக்கிறார். அவர் சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல எனக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறது போல பிறனுக்கும் தண்ணீர் பாய்ச்சினா இந்த இயேசு தாங்க இந்த அன்பு எனக்கு கொடுத்தார். உன்னை எனக்கு இவ்வளோ நீ தப்பு பண்ணாலும் கூட, எனக்கு விரோதமாக செயல்பட்டால் கூட உன்னை நேசிக்கிற அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பாவியாய் துரோகியாய் இருக்கையிலே கர்த்தர் என்னை நேசித்தாரே, அந்த நேசத்தை நான் புரிந்து கொண்டவன். அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் கூட என் தேவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது அப்படியே கண்ணீர் வெடித்து இந்த இயேசு எனக்கு வேண்டும் சொல்லி அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகளை வந்து என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொல்கிறான். அது ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்தில் இயேசு பற்றிலாம் சொல்லக்கூடாது. அவளை பலமுறை எச்சரித்தும் கூட போய் இயேசு பற்றி எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான்னு அந்த வாலிப மகள் என்ன பண்ணாங்க, இது என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு சொல்லி மிக கொடூரமான பாவிகள், கொடூரமான கொலைக்காரர்கள், ரொம்ப கொடூரமான குற்றத்தை செய்த அந்த ஒரு எல்லையிலே ஒரு தீவு மாதிரி இருக்கும். அந்த தீவுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஜெயிலில் போய் இந்த பொண்ணு, ஆண்கள் பெரிய ஆண்கள் தான் இருப்பாங்க, அதில் போய் நடுவில் இந்த பொண்ணை போட்டுருக்காங்க. அப்போ தான் இதை தண்டனை கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கின்னு போய் என்ன பண்ணுறாங்க, அதை உள்ளே போட்டுறாங்க. பாருங்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பாங்க, ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு செல்குள்ளே இருப்பாங்க. அதில் ஒரு பெண்ணை தூக்கி போட்டாங்க. அதில் என்னென்னா அதுக்குள்ளே தான் லெட்டின் யூரின் எல்லாம் போயிடணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? தண்டனை எதுக்கு? ஆண்டவரை பற்றி சொன்னதுனால அதில் தூக்கி போட்டாங்க. அங்கே பெரிய கொடூரமான மனிதர்கள், அதான் என்ன சொல்கிறது, கொலைகாரன், பொறுக்கி, அதாவது பிசாசாக மாறி போன மனிதர்கள் அவங்கெல்லாம். அந்த மத்தியில் தூயின் இந்த பொண்ணை போட்டுட்டாங்க. அந்த பொண்ணு அதில் இருக்குது. அவள் கடவுளை நேசிக்கிறவள், ஆண்டவரை துதிக்கிறவள், அங்கே போய் போட்டுட்டாங்க. அவள் என்ன செய்கிறா? ஜெபிக்கிறா, ஆண்டவரை துதிக்கிறான். அப்போ அந்த ஒரு ஜெயிலர்கிட்ட போய் இந்த ரூமெல்லாம் லெட்டினும் யூரினும் இருக்குது, இங்கேயே இவங்க இருக்கிறாங்க, இதை நான் இங்கே இருக்கிற எல்லா செல்லும் நான் என்ன பண்ண போகிறேன், க்ளீன் பண்ணுறது எனக்கு அனுமதி கொடுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கற்பனைக்கு எட்ட மாட்டுது. தேவ அன்பு எப்படியெல்லாம் கிரியேட் ஆகுது. அந்த அன்பு இருந்தால் எதையும் செய்ய முடியுன்றத இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். அவள் என்ன பண்ணலாம், என்னம்மா நீயோ ஒரு வாலிப பெண்ணாக இருக்கிற, இதில் போய் இதெல்லாம் இந்த அசிங்கத்தெல்லாம் செய்கிறையே? இல்லை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்கிற அந்த லெட்டின் யூரினை தினந்தோறும் போய் அந்த ஒவ்வொரு ரூமில் இருக்கிற அனுமதி பெற்று அந்த ஒவ்வொரு செல்ஸில் போய் என்ன பண்ண ஆரம்பித்தாலாம், ஒவ்வொரு ரூமாக போய் அந்த கழிவுகளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுற வேலையை செய்து கொண்டே வந்தலாம். அப்போது அங்கிருந்த அந்த கொடூரமான மனிதர்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகிறதா. இவ யார், இவ்வளோ நல்ல வாலிப பிள்ளார்க தூக்கின இங்கே போட்டுட்டாங்க, இவள் வந்து இவ்வளோ பணிவிடை செய்கிறாள், நம்மலாம் சாதாரண ஆளுகளாக பயங்கரமான கொலைக்காரர்கள், அநியாயம் அக்கிரமம் செஞ்சவங்க, இவங்கள் நமக்கு வந்து சேவை செய்து கொண்டு இருக்க, நமக்கு பணிவிடை செய்கிறாள் என்னும் போது அவங்களுக்கெல்லாம் அந்த அன்பு அவங்களை உருக்கி எடுக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு அப்படி உருக்கிட ஒரு மனிதனை, அந்த உருக்கி எடுக்குது. அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, எப்படிமா உன்னால் இதை பண்ண முடியுது? அதை சொல்கிறது நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு என்ன ஒருவர் என்னை நேசித்தார், அவர் மனுஷங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறதுனால
நான் உங்களை என் அண்ணன்களாக பார்க்குறேன், என் சகோதரர்களாக பார்க்குறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மேலே நான் அன்பு வைத்திருக்கிறபடினால தான் இந்த வேலை என்னால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுங்க, இந்த இயேசு எனக்கு வேணும். இந்த இயேசு எனக்குள்ளே வந்தால் நாங்களும் நல்லவனாக மாறிடுவேன்ல. இயேசு பற்றி தெரியாததானா இந்த பாவத்தை செய்து இங்கே வந்துட்டுருக்கோம். இந்த இயேசு தெரிஞ்சுதான் இந்த பாவங்களை செஞ்சுருக்க மாட்டோமே சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ரட்சிக்கப்பட ஆரம்பித்தான். அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஜெயிலில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கினாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜெயிலை பார்க்குறது அடிக்கடி பெரிய பெரிய மேல் அதிகாரிகள் வருவாங்க. வந்து எப்படி இருக்குது, எங்கள் ஜெயிலில் என்ன இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்குதா, இங்கே அடிச்சிக்கிறாங்களா, சண்டை போடுறாங்களா என்றதெல்லாம் பார்த்து பரவாயில்ல, இல்லைனா அதுக்கு வேறு ஒரு வழியை செய்வாங்க. அதுக்காக செக்கிங் வருவாங்க. பட் தூரத்தில் வரும்போது ஒரு ஓன்னு பயங்கரமாக ஒரு விதமான சத்தம் கேட்குதான். இவங்க நினச்சாங்களா, இன்னும் அந்த ஜெயிலில் ஒரு சண்டை போடுது, ஒரே ஜனங்க கத்துற சத்தம் கேட்குது, அடிச்சிக்கிறாங்க போல இருக்குது, ஏதோ பிரச்சனை போல கிடக்குறாங்க. ஆனால் கிட்ட வர அது ஒரு பாடல் சத்தமாக கேட்குதான். பாடல் என்னடா அது ஒரு பாட்டு மாதிரி இது. கிட்ட வந்து அங்கே அந்த சத்தமாக இருந்தது. கிட்ட வர பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களா ஜெயிலுக்குள்ளே. ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு பெண் கர்த்தருடைய அன்பு ருசித்தது உண்மையா அறிந்திருந்தபடினால கொடூரமான மனிதர்களை மாற்ற முடியுமா? இந்த அன்புக்கு இருக்கிற சக்தி எவ்வளோ பாருங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பை வச்சு தான் அந்த உலகத்தை தேவன் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சில மிஷினரிகள் வாழ்க்கையெல்லாம் படிக்கும்போது இது எப்படி இவங்க பண்ணாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு ஒன்று புரியுது. இப்போ எனக்கு ஒன்று புரியுது. என்ன புரியுதுன்னா, உண்மையாக கடவுளுடைய அன்பு அவங்க புரிந்துருக்காங்க. அந்த அன்பு உள்ளே இருக்கிறதுனால தான் மனுக்குலத்து மேலே அவங்களுக்கு ஒரு கரிசனை. எப்படி ஆகலாம் இந்த அன்பை கொண்டு போய் சொல்லி இந்த மக்களை அந்த நிலையிலிருந்து ரட்சிப்பு கொடுத்து அவங்கள மேலே தூக்கி விட மாட்டோமா? இந்த கீழே இருக்கிற மக்கள் மேலே வந்துட மாட்டாங்களா? இந்த அன்பு தான் நெருக்கி ஏவி என்ன பண்ணுது, உந்தி தள்ளி போ அந்த மக்களுக்கு போய் சொல்லுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்துட்டு சுகம் சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒன்று தான், இந்த தேவ அன்பை இந்த உலகத்துக்கு போய் சொல்லணும். உன்னை நேசிக்கிறார் என்பதை சொல்லி இந்த பாவத்தில் அவங்களை மேலே கொண்டு வரணும், அவங்களை ரட்சிப்புக்களை வழிநடத்தணும்னு சொல்லி இந்த மிஷினரிகள் வாழ்க்கும் போது எப்படின்னு நான் ரொம்ப யோசித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒன்று புரியுது. என்னென்னா, அந்த அன்பு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அன்பினால தான் அவங்களை இவ்வளோ போய் வேலையை செஞ்சுருக்கிறான்னு இப்போதான் எனக்கு புரியுது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்கிறேன், வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கிட்ட ஒரு குறை இருக்கு, நீ போய் உனக்கு உண்டானவற்றை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து ஒன்று எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்னன்னா, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே என்னுடைய 10 கட்டளைகளை நான் கரெக்டாக நான் நடக்கிறேன், நான் இன்னும் பூரண சர்க்குறனா, இன்னும் கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அவனுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு தான் ஆண்டவர் இங்கே பதில் சொல்கிறாரு. இன்னும் பூரண சர்க்குறன் ஆனனா, இது இன்னும் வசனங்களில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் எடுக்க வேணாம் அப்படி சொல்லிடுறேன். அப்போது அவர் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும், ஏன்னா அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான், பெரிய பணக்காரர் இருந்தான். அதாவது உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுறனா, சிலுவை எடுத்து நீ பின்னாடி வா, சிலுவையை என் படுத்தடி வான்றார். அப்படி என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. நான் எத்தனை வானத்தை இருந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதை கொடுக்கணும்னா இன்னொரு மனிதனை நான் பயன்படுத்தணும். ஹலோ, இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னா நான் யாரோ ஒரு மனிதன் உள்ளத்தில் போய் பேசி அவங்கள மூலமாக தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் நேரடியாக எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னா அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கட்டுக்கட்ட பணத்தை வீட்டில் வச்சு
இல்லையா? எல்லாரும் போட்டியில் ஒரு கட்டை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு கதை இல்லையா? இன்னொரு மனிதன் மூலமாக தான் உதவி செய்யணும்னு தெய்வ திட்டம் இருக்குது. இப்போ சொல்கிறேன், இந்த தரித்திரர்கள் நிறைய இருக்கிறாங்க, தேவன் அவர்களை நேசிக்கிறாரு. இந்த கீழே இருக்கிற மக்கள் மேலே வரணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அவருக்கு நேரடியாக வந்து எதுவும் பணத்தை கொட்ட வைக்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட நிறைய இருக்குது, நான் அந்த ஏழைகளை நேசிக்கிறேன், நீயும் அவங்கள நேசிக்கணும்னா உனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணும், அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒன்று சொல்கிறாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஆமாம், இதுக்கு வந்து பல விளக்கங்கள் கொடுக்கப்படுது. சிலுவை எடுத்துக்கொண்டு வான்றது பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. நானும் பல விளக்கங்கள் கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு இதுலேருந்து எனக்கு ஒரு ஆண்டவர் இது கொடுத்தாரு, விளக்கத்தை கொடுத்தாரு. என்னென்னா, சிலுவையை எடுத்துக்கொண்டு வானா முதலாவது நான் சிலுவை எடுத்துக்கொண்டு முதல்ல போகிறேன். ஏசு, நான் முதலாவது சிலுவையை சுமந்து கொண்டு போகிறேன், ஏன் பின்னாடி நீ சிலுவை எடுத்துக்கிட்டு வா, சிலுவை எடுத்துக்கிட்டு வா. சரி, இந்த சிலுவை எடுக்கிறதுனா என்ன? அது அவங்ககிட்ட என்ன சொல்ல வருகிறாருன்னா, சிலுவை என்பது தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற இடம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பது தான் சிலுவை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் சிலுவை. அதனால சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா. இதுதான் தேவனுக்கு பூரண சற்குணனாக இருப்பது. இதுதான் தேவனுக்கு பிரியமான, ரொம்ப பிரியமான வாழ்க்கை என்பது. நீ மற்றவர்களுக்காய் உன்னையை இழப்பது. இந்த வசனம் புரிந்தவர்கள் தான் மிஷினரிகளாய் மாற முடியும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவா ஒரு அன்பனை ருசித்திட, எவ்வளவா நேசிக்கிற இந்த தெய்வத்துடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு என்னையே கொடுக்குற, எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த நிபந்தனையற்ற அன்பு ஒருத்தர் புரிஞ்சிச்சுன்னா நிபந்தனை இல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. சில வேத பகுதியை உங்களுக்கு காட்டுறேன், எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி தன் வேலைக்கார 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கி கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கே நம்ம ஆபிரகாமை பற்றி அதிகமாக நம்ம எல்லாரும் பேசுகிறோம். ஆபிரகாம் தன் மகனையே பலி கொடுத்தான் என்பது தான் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஈசாக்கு, அதாவது ஈசாக்கு இயேசுவுக்கு அடையாளமாகவும் ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளமாக இருக்கிறார் இல்லையா? இப்போ ஆண்டவர் பலி கொடுக்கறதுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறாரு, உன் மகனாகிய அந்த பகுதி மட்டும் வாசிங்க.
உன் மகன் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய உன் மகன் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி சொல்லாம அந்த ஒரு மகன்ன்றது எத்தனை பதத்துல சொல்றாரு? உன்னை ஃபர்ஸ்ட்ல வாசிங்க. உன் புத்திரனும் உன் புத்திரன் உன் ஏகசுதனும். அதாவது 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 என்ன சொல்றேன்னா, உன் புத்திரனா உன்னுடைய பிள்ளை, ஏகசுதனா ஒரே பையன், அப்புறம் உன் நேசகுமாரனுமாகிய அன்பான மகன். பாருங்க எப்படி சொல்றாரு, அன்பான மகன். அப்புறம் அவ்வளவுதான். 3 டெபினேஷன் கொடுக்குறாரு. இனி ரொம்ப அதாவது வயசான காலத்துல இந்த குழந்தை பிறந்த பிறகு ஆபிரகாம் இந்த பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறார். அதிகமாக நீங்கள் அது கீழே அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிற உரையாடல் பார்த்தா உங்களுக்கு அது நல்லா புரியும். என் தகப்பனே, அசல் என் மகனே, அது பாருங்களேன். அந்த உரையாடல் பார்க்கும்போது அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற எவ்வளவு ஒரு நெருக்கமும் அன்பும் நிறைந்து இருக்கிறன்றது நீங்கள் அதில் பார்க்க முடியும். அது பகுதி வாசிக்கல. 7ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? இந்த ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு பெரிய நெருக்கம். அந்த அளவுக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனை அதிகமா நேசித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் உன் நேசகுமாரன், ஏகசுதன், உன்னுடைய புத்திரன் எல்லாம் சொல்லி ரொம்பவா நேசிக்கிறியப்பா, ரொம்ப பிரியமான மகன் இல்லையா? அந்த மகன் என்ன ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவரே உன்னை நேசகுமாரன் சொல்றான்னா, அப்போ உண்மையிலே இந்த ஆபிரகாம் தன்னோட மகனாகிய ஈசாக்கே தன் கடைசி நாட்களில் பிறந்தபடினாலே அந்த மகனை மிகவும் அன்பு செலுத்துகிறான். ஹல்லேலூயா. ஈசாக்கு இந்த தகப்பனுடைய அன்பை முழுவதுமாய் புரிந்து வைத்திருக்கிறாரு. அவனுக்கு ஒரு டவுட்டு, பலியிட போகிறோமே, ஆடு காணுமே, தகப்பனே ஆடு எங்கேன்னு. ஆடை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லிட்டா. இப்போது மேலே கொண்டு போய் கட்டைகளை அடிக்கி ஈசாக்கை கட்டி, அந்த வசனம் வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி, கட்டைகளெல்லாம் அடிக்கும் போது கூடவே இருக்கிறான். தன் குமாரனா ஈசாக்கு. யாரை தூக்கிட்டு வருது? இப்போ யார் 2 பேர் போறாங்க? ஈசாக்கும் ஆபிரகாமும் தான் மேலே போறாங்க இல்லையா? மற்ற வேலைக்காரர்கள்லாம் கீழே இருக்காங்க. இவங்க தான் கட்டடி எடுத்துட்டு போறாங்க. இப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு? தான் பலியிட போடுகிற அந்த கட்டைகளை அவரே தூக்கிட்டு போய் அவரே அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. கட்டைகளே அடுக்குகிறார். எல்லாம் அடுக்கி முடிச்சோன்னும் ஆபிரகாம் ஈசாக்கை கட்டுகிறான். ஹலோ, ஆடு எங்கேன்னு கேட்ட ஈசாக்கு இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு? கயிறை வச்சு என்ன பண்ணுறாரு? தன் பிள்ளையாகிய ஈசாக்கை கட்டும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு அமைதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடு தன் அடிக்கப்பட கொண்டு போகிறது போல ஏசு அமைதியாக இருந்தார் இல்லையா? அதுபோல் தகப்பன் கட்டும் பொழுது இப்போது ஈசாக்கோட உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஆடு கர்த்தர் பார்த்துக்குவாரு, ஆடு தான் பலியிடுவோன்னு நினச்சி வந்தோம் நம்ம. இப்போ அப்பா நம்மை கட்டி நம்ம தான் பலிவிட போகிறாரோ, அப்படி ஒரு எண்ணம் உருவாக்கினாருல்ல. நான் நினைக்கிறேன் ஈசாக்கு அந்த எண்ணமும் வந்திருக்காது போல இருக்கு. என் அப்பா ஒவ்வொரு நாள் என்னை நேசிக்கிறாரு, எவ்வளோ பாசமாக இருக்கு, என்னை போய் கொண்டுட்டு வர அவரு, என்னை எப்படி தூக்கி கொஞ்சிறாரு, என் கெட்டதெல்லாம் வாங்கி தர்றாரு, எவ்வளோ அன்பு கூறுகிற எங்கள் அப்பா என்னை கொண்டுட்டு வரா. அப்பா அவனுக்கு பாருங்க, அந்த அப்பாவுடைய அன்பால் நிறைந்திருக்கிறேன். அவன் அப்பா கொண்டுடுவாருன்றது அவனால் எது கேள்வியும் கேட்கல. கட்டும்போது அமைதியாக இருக்கிறான். அப்படியே ஒப்பு கொடுக்குறான். அதில் எனக்கு கட்டுறீங்களா? கட்டுங்கப்பா. பலிபீடத்து மேலே படுக்க வைக்கிறீங்களா? படுக்க வைங்கப்பா. அவன் ஒன்றுமே சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நிபந்தனையற்ற அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நிபந்தனையற்ற கீழ்ப்படுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. எங்கே ஒரு நிபந்தனை, நீ இதை செஞ்சா நான் அதை செய்கிறேன், இப்படி பண்ணுனா நான் அப்படி பண்ணுவேன், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிபந்தனை இருக்கு. நீ ஒழுங்காக இருந்தால் எதுக்கு நான் இப்படி இருக்க போகிறேன், நீ சரியாக இருந்தா இருக்கு நான் ஏன் எப்படி இருக்க போகிறேன். அது அன்பு இல்லை. அது வந்து உலகத்தின் அன்பு. உலகத்தின் அன்பு ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறேன், அது நடந்தால் அக்கிரமம் மிகுதி ஆவதுனாலே அன்பு தணிஞ்சு போகும். நல்லா இருக்கும் போது அன்பு இருக்கு, ஏதோ ஒரு தவறு நடக்கும் போது அங்கே அன்பு தணிஞ்சு போகிறது. ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அது நடக்காத போது அவங்களுடைய அன்பு தணிஞ்சு போகிறது. உலகத்தின் அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதில்லை. ஹல்லேலூயா. ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருந்தான்ல யூதாசு, அதை அறிந்து இருந்தார்ல.
அவனையும் நேசித்தார். ஹல்லேலூயா. அவனை காட்டி கொடுக்க வரும்போது என்ன சொன்னார்? என் சிநேகிதனே. ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நான் உன்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அவரோட அன்பில் எங்கேயுமே குறையவே இல்லை. நீ தான் என்னை காட்டி குடிப்பேன்னு தெரியும், இருந்தாலும் கூட எங்குமே யூதாஸ் அவர் கோவப்படவும் இல்லை, திட்டமில்லை. அவரோட அன்பு மாறவும் இல்லை. எனக்கு துரோகம் பண்ணுவான்னு தெரிந்தும் அவனை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சோம், சத்தியம் பண்ணுவான் இவரை தெரியாதுன்னு தெரிஞ்சோம், அந்த பேதுருவை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் காட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி மனக்கசந்தவங்களை எப்போதும் போல மாறாத அன்புடையவராய் உயிர் தேர்ந்து மறுபடியும் அந்த பேதுருவை சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு 3 முறை கேட்குறாங்களே, அதுக்கு என்னென்ன உள்ள அர்த்தம்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்பான்னு அர்த்தம். அதுக்கு நீ என்னை நேசிக்கிறாயானா அதுக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கிறது. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறப்பா. நான் ஆரம்பத்தில் உன்னை எப்படி பார்த்து உன்னை அன்பு செலுத்தணும், அதே அன்போடு தான் வந்து நிற்கிறேன். நீ மறுதளிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டேன்றதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். என் அன்பில் எந்த மாற்றமும் இல்லை, அதே அன்பு தான் வந்திருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறியா? நான் வாயிலே சொல்ல வைக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் அன்பு எனக்கு புரியுது ஆண்டவரேப்பா. நீங்கள் என்னை தேடி வந்து என்னை மறுபடியும் என்னை மீட்டு எனக்காக உணவெல்லாம் ஆயத்தப்படி கொடுத்து நான் உன்னை விட்டு விலகி ஓடிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சது, மீன் பிடிக்க போகலான்னு போயிட்டேன். ஆனாலும் என்னை தேடி மீண்டும் வந்தீங்களப்பா, இதிலிருந்து நீங்கள் என்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுது. சொல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அன்பு தான் இந்த உலகத்தை மாற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பை விட ஒரு மிக பவர்ஃபுல்லான சக்தி இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதனும் நீங்கள் உருக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கீழ்ப்படியாதவர்களை நீங்கள் கீழ்ப்படுத்த முடியும். ஹலோ, மனைவிகளே உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. புருஷர்களே அன்பு. ஆமாம், இதுனா அது ரெண்டும் நல்லா கவனிச்சு பார்த்தா, ஒன்று கீழ்ப்படுதல், அன்பு. கீழ்ப்படுதல் இல்லையா? ஒரு மனைவி கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, அவங்கள அன்பு கூறணும். ஹல்லேலூயா. அவங்க என்ன தகுதி இல்லாமல் போனாலும், உன் விருப்பத்தை எதுவும் நிறைவேற்றாமல் போனாலும், நீ விரும்புகிறபடி அவங்க வாழ்க்கை இல்லாமல் போனாலும், உன்னுடைய முழுமையாக அவளை நேசிக்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. புருஷனுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது அன்பு தானாக அவனுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. இல்லையா? நான் எதுவும் கேட்காமலே என் மனைவி செய்கிறாள், நான் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறாள், நான் அவளுக்கு என்ன செஞ்சேன்? அவளுக்கு எதுவுமே நான் செய்கிறதில்லை, ஆனாலும் என் மனைவி என்ன பண்ணுறா, எனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாள்ன்னு அந்த கீழ்ப்படுதல் இருக்கும்போது தானாக எங்கள் அன்பு வந்துடும். ஹல்லேலூயா. கீழ்ப்படுதல் அன்பும் ஒன்றாக இணைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு எங்கே இருக்குதோ அங்கே கீழ்ப்படுதல் வர ஆரம்பிச்சிடும். எங்கே கீழ்ப்படுதல் இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக அன்பு வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இயேசு கூட தானாக வருகிறார். வாசிக்கலாம், எரேமியா புத்தகம், ஏசாயா முதல்ல வாசிக்கலாம், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நீங்கள் கவனிக்கணும், இந்த பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஏற்பட்ட உரையாடலாக தேவதாசர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. சரி, நம்ம அப்படி எடுத்துப்போம். இப்போ யார் நமது காரியமாய் போவோம்? அவருடைய காரியம் என்ன? மனுக்குலத்தை மீட்கணும். அவர் உள்ளத்தில் இருக்கிற ஏக்கம், ஒரு தாக்கம், இந்த மனுக்குலத்தை
மீட்கணுன்றது அவருடைய தனியாத தாகமாக இருக்கிறது. மனுக்குலத்தை நேசிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இங்கே நீ போன இயேசுக்கிட்ட சொன்ன மாதிரி இல்லை, யான் போவான். ஒரு கொஸ்டின் மார்க், யார் நமது காரியமாய் போவான் தனக்குள்ள ஒரு சொல்லிக்கிறார். அந்த சத்தம் பிதாவுக்குள்ளே ஏற்படுகிற அந்த உள்ளத்தில் உதிக்கிற அந்த சத்தம் இயேசுக்கு கேட்குது. ஹல்லேலூயா. ஹலோ, தன்னை நேசிக்கிறவங்கள உள்ளத்தை நேசிக்கப்பட்டவர்களை உணர முடியுங்க. ஹலோ, ஒருத்தர் நம்மளை அதிகமாக அன்பு செலுத்தும் பொழுது நம்ம அதிகமாக அப்புறம் அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, நமக்காக இவ்வளோ செய்கிறாங்களே, இவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், எதுக்கு இவங்களுக்கு எது இவங்களுக்கு பிடிக்கும், எது இவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதை இவங்களுக்கு செய்யணும், இல்லை அதை வாங்கி கொடுக்கணுன்றது அவங்கள கேட்காமலே வாங்கின்னு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. சரி, இவ்வளோ செய்கிறாங்களே, அவங்களுக்கே தெரியாமல் நம்ம இவங்க ஆசைப்பட்டதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்காமலே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றணுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா. அதுதான் இயேசு இந்த பிதாவுடைய உள்ளத்தை பார்க்குற, யார் என்னுடைய காரியமாய் போவான், இந்த மனுக்குலத்தை மீட்க யார் போவான்னு சொல்லும்போது, இதோ இதோ என்ன சொல்றாரு, பின்பு யாரை அனுப்புவேன், யார் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒருத்தருடைய அன்பு அதிகமாக நம்ம மேலே விழும்போது அவங்களுடைய பதில் இப்படி தான் இருக்கும், என்னை அனுப்பும், நான் போகிறேன். ஹல்லேலூயா. ஹலோ, என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஹலோ, ஒருத்தர் அதிகமாக நம்ம நேசிக்கும் பொழுது அதை நம்ம உணர ஆரம்பிச்சிடனா நம்ம பதில் எப்படி இருக்குன்னா, இதோ நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் போகிறேன், உனக்காக நான் செய்கிறேன். ஹலோ, அதுதான் பிதாவுக்கும் இயேசுக்கும் நடக்கிற வாழ்க்கை. அவர் சொல்கிறாரு, எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. 10:7 வாசிக்கிறீங்க? எரேமியா 10:7 தானா? அப்படியா? ஆமாம். சரி விடுங்க, வசனத்தை சொல்லிடுறேன், கொஞ்சம் தவறாக நோட் பண்ணியிருக்கிறேன். புத்தக சுருளில் என்னை பற்றி எழுதியிருக்கு, இதோ நான் வருகிறேன் அப்படின்னு இந்த வசனம் வரும். அதாவது இதோ நான் வருகிறேன், இதோ நான், ஆமாம். அப்போது தேவன் தம்முடைய வேதத்தில் இயேசு குறித்து எழுதியிருக்கிறாரு. இயேசு பார்க்குறாரு, பார்த்துட்டு என்னை பற்றி தான் எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. நான் அதை தான் செய்யணுன்றத ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறேன்னு சொல்லி, இதோ நான் வருகிறேன். ஹல்லேலூயா. இதோ நான் இருக்கிறேன். ஹலோ, தேவ அன்பு நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, நம்முடைய நேசம் விளங்கிடுச்சுன்னா, எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார்ன்ற அந்த அன்பு விளங்கிடுச்சுன்னா நம்முடைய பதில் இருக்கும், இதோ வருகிறேன், என்னை பற்றி எழுதியிருக்கிறத நான் நிறைவேற்ற வருகிறேன். ஆனால் சொல்லுவோமா, வேதத்தில் என்னை பற்றி எழுதியிருக்கிறதை நான் இதோ செய்ய வருகிறேன். எத்தனை பேர் உங்களை பற்றி வேதத்தில் எழுதியிருக்குன்னு நம்புறீங்க? ஹலோ, எத்தனை பேர் இந்த வேதம் உனக்காக தான் எழுதப்பட்டது நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை பற்றியும் இந்த வேதம் எழுதப்பட்டு வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட என் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வருகிறேன். ஹலோ, அப்படி யார் சொல்ல முடியும்? கல்வாரி சிலுவையில் இயேசுடைய அன்பை புரிந்து கொண்ட ஒருவன் மாத்திரம்தான், ஆண்டவரே நான் வருகிறேன், நான் வருகிறேன். ஹல்லேலூயா. உனக்காக நான் வருகிறேன். சிலுவையை சுமக்க தயார். சிலுவைன்னு என்ன தெரியுமா? தன்னை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஹல்லேலூயா. தன்னை முழுவதுமாய்
என் வாழ்க்கையை முழுவதுமாய் மற்றவருடைய வாழ்க்கை உயர்வதற்காய், மீட்கப்படுவதற்காய், மற்றவருடைய வாழ்க்கையில தேவன் வரும்படியாய், தேவனுடைய கிரிகள் நடப்பிக்கும்படியாய், தேவனர்களை ரட்சித்து நரகத்திலிருந்து தப்பிவிக்கும்படியாக நான் ஒரு கருவியாக வருகிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதுமாய் இந்த தெய்வத்துக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆண்டவர் கூட நெருங்க நெருங்க இந்த அன்பு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களும் இயேசு போல சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. இதோ நான் வரேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் யூஸ் பண்ணுங்கப்பா. கொஞ்ச நாள் வாழ்ந்து கொஞ்ச நாள் மறிக்க போகிறோம், அப்படி தானே? என்னத்தை பண்ணி என்ன பண்ணி ஏது பண்ணி. எபிரேயர் 10:7 இருக்குண்ணா. எபிரேயரா? 10:7. எபிரேயர் எரேமியா எடுத்துட்டேன். சரி, வாசிங்க. அப்பொழுது நான் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். எரேமியாக்கு எபிரேயருக்கு எரேமியான்னு போட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய சித்தத்தின்படி செய்வதற்கு இதோ வருகிறேன், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் புஸ்தகத்துல என்னை குறித்து என்னை பத்தி நீங்க எழுதியிருக்கிறது, என்னை பத்தி எழுதியிருக்கிறீங்களே அதை நான் செய்ய வருகிறேன். ஹல்லேலூயா. உங்களை பத்தியும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க தலையெழுத்து ஜாதகக்காரன் கையில இல்லை. ஹலோ, உங்க கை ரேகையில் இருக்குன்னு நினச்சிருக்காங்க. இந்த ரேகை இந்த பக்கம் போது அது கொஞ்சம் இப்படி போயிருந்துன்னா, இது மேலே ஏறி இருந்துன்னா உன் வாழ்க்கையில் டாப்பில் வந்துருப்ப, அது கீழே இறங்கிடுச்சிங்க இல்லையா? ஒருத்தர் சொன்ன, இந்த கை ஓரத்தில் 2 கோடு இருக்குது, உனக்கு 2 பொண்டாட்டின்ட்டாங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி தான் இருக்குது. அதனால் அந்த கை ரேகை அல்ல, உன் ரேகை இந்த வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜாதகம் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தை படிங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்க? இந்த புத்தக சுருளில் எழுதப்பட்டபடி வாழ்வதற்கு நான் வருகிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த பிறவி, அதுக்கு தான் அந்த ரட்சிப்பு, அதுக்கு தான் மீட்பு. உன்னை ஏன் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை விலைக்கிரமம் ஏன் மீட்டு எடுத்திருக்கிறார்? நீ ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில நரகத்திலிருந்து தப்பிவிக்கப்பட வேண்டிய ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. அநேக கீழ்த்தட்டு மக்களை மேலே கொண்டு வர வேண்டிய ஒரு பாத்திரம் நீ. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில விலக்கு ஏற்ற வேண்டிய ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ உனக்காக வாழ்ந்துட்டு உனக்காக போற வாழ்க்கைக்காய் தேவன் உன்னை ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்கவில்லை. உன்னை கொண்டு 1000 ஜனங்களை மீட்கும்படியாய் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ வருகிறேன் சொல்லுங்க. இதோ வருகிறேன். என்னை பற்றி எழுதப்பட்ட வசனத்தின்படி வாழ்வதற்காக இதோ வருகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.